உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சா மிரண்டே போயிருவீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடலூர்ல இருந்து 23 பேர் ஐயப்பனுக்கு மாலை போட்டு பஸ்ல சபரிமலைக்கு 5 நாள் பயணமா போயிருக்காங்க. அவங்க சபரிமலைக்கு போய் ஐயனோட தரிசனத்தை சிறப்பா பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்ப வர வழியில பழனி முருகனை பார்க்க போயிருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் அந்த பஸ் டிரைவர் எல்லாரையும் பழனியில இறக்கி விட்டுட்டு வண்டி டிக்கியில அவங்க பொருள் எதுவும் இருந்தா எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுக்கோங்க, நான் போய் வண்டியை க்ளீன் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ அதனால அவங்கவங்க பொருளை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ரூம் வாடகைக்கு எடுத்து அங்க போய் வச்சுட்டு முருகரை போய் பார்த்துட்டு அன்னைக்கு நைட் அங்கவே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் கிளம்பலான்னு அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வந்திருக்கு. என்னாச்சுன்னு புரியாம ஒரு நாள் ஃபுல்லா டிரைவருக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம பஸ்ல கிளம்பலான்னு கவர்மெண்ட் பஸ்ல கிளம்பி போயிருக்காங்க. அன்னைக்கு வீட்டுக்கு போய் அடுத்த நாள் டிரைவருக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமான விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னாச்சுன்னா அந்த டிரைவர் 23 பேரையும் சபரிமலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நாளே குடிச்சிட்டு போய் பாலத்துக்கு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போய் இருக்காரு. அப்போ டிரைவரா வந்தது யாரு, யார் அந்த 23 பேரையும் பாதுகாப்பா கூட்டிட்டு போனது, அவங்க கூட 5 நாள் யார் இருந்தது, யார் அந்த டிரைவர்னு கேட்டீங்கன்னா